அழகில் சிறந்த எம் ஆசிரியர்களுக்கும் அறிவில் மூத்த உங்கள் அனைவருக்கும் என் பசுமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாலிபமாய் கவி எழுத வாலியை அழைக்கவும் அவர் வரவில்லை. இனிமையாய் இசைப்பாட இளையராஜாவை அழைத்தவும் அவர் சமாதமாய் நடனமான பிரபுதேவா அழைத்தவும் அவர் வரவில்லை. சாதுரியமாய் பேச தாமன் பாப்பையா அழைத்தவும் அவரும் வரவில்லை. பெருமக்கள் யாரும் வரையில்லாத காரணத்தினால் சில வார்த்தைகளை உங்கள் தாத்தாய் மொழியை முன்வந்துள்ளேன். தயவு செய்து கை தடிச்சுக்கிறேன். உலகங்களில் நமக்கு பிடித்தது ஆனந்தம். நம் பல்கலைக்கழகத்தில் நமக்கு பிடித்தது ஐயா திரு ஆனந்தன் அவர்கள். இவர் பேரின் எழுத்துக்களை விட இவரின் பட்டங்களின் எழுத்துக்கள் அதிகம். நிச்சயமா இன்னைக்கு காலையில போயிட்டு சார் என்ன சார் படிச்சிருக்கீங்கன்னா ஒரு 2 லைன் சொன்னாரு. அவரும் சொன்ன ஞாபகம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வார்த்தை போட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் படிக்கணும். இவர் பேரின் எழுத்துக்களை விட இவரின் பட்டங்களின் எழுத்துக்கள் அதிகம். கல்லூரியின் முதல்வர், கல்வியின் தவ புதல்வர் திரு சந்தான கிருஷ்ணன் அவர்கள். ஒரே லைன் தான். கடமை என்பது கடமை தவறுவதுதான். அத்தகைய கடமையே தவறாத கண்ணியமானவர் தான் எங்கள் சகோதரி ரோஜாமேரி அவர்கள். இது அனைவருக்கும் பரிச்சயம். இவரின் முகத்தில் சிரிப்பு, இதுவே அவரின் அடையாளம். திறம்பட திட்டங்களை வகுப்பவர், திறம்பட செம்மையாக அவற்றை செய்து முடிப்பார். நாங்கள் வீடு தாண்டி வர எங்களுக்கு உதவி புரிந்த செல்வி பாண்டி அம்மா அவர்கள். எம் இரண்டாம் காதல் என் மனைவியின் மீது, என் முதல் காதல் நம் தமிழின் மீது. நம் தமிழுக்கு காதல் திருமதி சந்திராவின் மீது. சந்திரன் என்றால் நிலா, நிலாவுக்கு ரைமிங் கலா. இவரது பெயரோ செல்வி சந்திரகலா. முதலாம் ஆண்டில் அறிவை புகுத்திய அறிவியல் ராஜா இதோ எங்கள் திரு நோட்டீஸ் பாயிண்ட். தரணி போற்றும் தமிழ் மொழியின் மகளாய் இருந்தாலும் தரணியாலும் ஆங்கிலத்தினை புகட்டி எங்கள் மனதில் ஆங்கில மொழியை சிறப்பாக ஏற்றி வைத்த அழகான தமிழ் பெயரை கொண்ட ஆங்கில பேராசை திருமதி காந்தி கோபாலகிருஷ்ணனை எங்கள் மாணவர் சொல்றது இந்த திரு காந்தி கிருஷ்ணனை. வாழ்க்கையில் புனிதம் கற்பது கணிதம். புனிதமான கணிதத்தினை எங்களுக்கு இனிதே புகட்டும் திரு விஜயராகவன் அவர்கள். புத்தகங்களின் சங்கமம் நூலகம். அந்த நூலகத்தில் சங்கமம் எங்கள் நூலகர் திருமதி ஜெயந்தி அவர்கள். லட்சுமி தருவது தனம், திருமதி தனலட்சுமி கற்பிப்பது ஆங்கிலம். சமூகவியல் நடத்தும் சுமூகமான மனிதர் திரு பாலா தமிழ். இப்படி என அனைவரும் எங்கள் கல்வி பட்டத்தில் ஏணிப்படிகளாய் இருந்தவர்கள். இவர்களை வாழ்த்த நிச்சயமாக எனக்கு வயதில்லை. அதனால் இறுதியாக எம்முடன் பயின்ற மாணவ மாணவியருக்கு நான் இங்க சிரிக்கும் போதெல்லாம் எனக்கு எப்பவுமே ஒரு சீன பழமொழி ஞாபகத்துக்கு வரும். ஒரு முறை குளித்த ஆற்று நீரில் நீ மறுமுறை குளிக்க முடியாது. ஒரு முறை குளித்த ஆற்று நீரில் நீ மறுமுறை குளிக்க முடியாது.
பிரச்சனை திரும்ப போயிட்டு அந்த இடத்துல போய் நம்மளால இருக்க முடியாது. அந்த மாதிரி இந்த 2 வருஷத்தை வந்து நான் காரணம் வந்தது வரும்போது ரொம்ப கஷ்டத்தோட வந்தேன். என்னடா இவ்வளவு தூரம் வந்துருக்கு உங்களுக்கு தெரியாது, எங்க மக்களுக்கு கேட்கறீங்க ஏற்கனவே ஒல்லியா இருக்கேன் என்ன அங்க வந்து முடிஞ்சது பாதிக்காத. அப்புறம் அங்க வந்து நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டோம். நிறைய பேர் சொன்னாங்க அதெல்லாம் நிஜம்தான், நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டோம். நிஜம்தானே ஆசிரியர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம பிஆர்சியில பல ட்ரைனிங் அட்டன் பண்ணி எங்க அம்மாங்களை மட்டும் அதெல்லாம் வேற இந்த இடத்துல மாணவர்களா இருக்க வாய்ப்புகளுக்கு நான் நிஜமாக வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது போன வருஷம் இது இந்த வருஷம் பக்கமே தான் பஸ் ஸ்டாப் 2 கிலோமீட்டர் இப்போ இன்னைக்கு சிரிக்கிறதோடு இதுக்கப்புறம் வந்து கல்யாணம் சிரிக்க முடியாது. இல்ல இதுக்கப்புறம் திரும்ப வந்து இதே போல எல்லாரும் ஒன்னா இருந்து சிரிக்கிற வாய்ப்பு வந்து நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருஷம் 2ஆம் ஆண்டு படிச்ச மாணவ மாணவர்கள் நிச்சயமா போன வருஷத்தை விட ரொம்ப ரொம்ப ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க. போன வருஷம் நாங்க சாப்பிட்ட சாப்பாடு செஞ்ச சாப்பாடு ரொம்ப வருத்தப்பட்டோம். நாங்க வந்து நான் சாப்பிட்டதா தட்டை பிடிச்சிட்டு கையில் எடுத்து வந்தாங்க. நிஜமாவே எல்லாரும் மனசு வருத்தப்பட்டோம். அடுத்த வருஷம் நம்ம வந்து சிறப்பா செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். முழுக்க முழுக்க எடுத்து செஞ்சது சிவா அண்ணனும் பிள்ளைகள் பெறும் மதிப்புக்குரிய பெண்மணிகளே, 10 மாதங்கள் சுமந்து பிள்ளைகள் பெறும் மதிப்புக்குரிய பெண்மணிகளே, நினைவில் கொள்ளுங்கள், நாம் 2 ஆண்டுகள் நெஞ்சில் சுமந்து நல்வழியா ஈண்டெடுத்த நட்பு இது. மறவாமல் இருப்போம், நினைவில் இருப்போம் என்று கூறி